Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் கேக் தான். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். மிக்சர் ஜார் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கேக் வந்து செய்ய போறோம். க்ரீம் எதுவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிக்க போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல்ல ஒரு சாலட் வச்சிட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதிலேயே 1/3 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது வந்து 5 டேபிள் ஸ்பூன். கொக்கோ பவுடர் வந்து லைட் ஷேடாக எடுத்துக்கோங்க. டார்க் ஷேடு இவ்வளோ இந்த அளவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கசக்கும். அடுத்தால 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுருங்க. அடுத்தால நம்ம இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 முட்டை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தனா நீங்கள் கேக் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தால இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நார்மல் சுகர் தான், பவுடர் சுகர்லாம் இல்லை. நார்மல் சுகர் அரை கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுகர் கரைகிறது வரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தால இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் ஆயில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ட்ரை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்தாலும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லை, நல்லா ஸ்லோவாக உங்களால் எவ்வளோ நிதானமாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு விஸ்க்கு அப்படி இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கூட நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எல்லா மாவையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக திக்காகும். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா சூடு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போதே ஒரு அரை கப் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருங்க. நம்ம மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெந்நியை சேர்த்து நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஹாட் வாட்டருமே எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட கேக் பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வந்து ஒரு ஆரஞ்சு டின் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கேக் பேட்டர் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் அவன் அப்படி இல்லைன்னா இப்போ குக்கரில் ஒரு உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணால் அவனில் குக்கரில் உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவனில் இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு இது வெந்து வரதுக்கு. நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நான் வெளியில் எடுத்துக்க போகிறேன். வெளியில் எடுத்துட்டு நான் இதை வந்து ஆற வச்சுக்கிறேன். மேலே வந்து லைட்டாக வெடிச்சிருக்கு, அது பரவாயில்ல, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் பிறகு. இப்போ நம்மளோட கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இனி இது வந்து நல்லா ஆறட்டும். அடுத்து இதில் மேலே ஊற்றுறதுக்கு ஒரு சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். அதிலே ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர், அன்சால்டட் பட்டர். அது கூடாலே ஒரு 75 கிராம் 75 கிராம் டார்க் சாக்லேட், அப்படி இல்லை ஏதாவது டெய்ரி மில்க் சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 75 கிராம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து இனி கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நம்மளோட கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள அந்த லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள லேயரை ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு கடைசியாக ஃபுல்லாக சுற்றி கோட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக வச்சுருந்தேன். இதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து கேக் பாப்ஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேக்ஸிக்கல்ஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்தால நம்மளுக்கு வந்து கேக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ நம்மளுக்கு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கேக் மேலே நிற்காமல் வலிஞ்சு கீழே சிந்திரும்.
அதனால் கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து கேக் மேலே சேர்த்துடலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சைட்லேயுமே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரியே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தால இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த கேக்கை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து சுற்றி கோட் பண்ணி விட்டுடலாம். நல்லா சைடில் மட்டும் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே அதில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தால மேலே வந்து கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்மளோட ரொம்பவே சிம்பிளான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டார்க் கொக்கோ பவுடர் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா டார்க் கொக்கோ பவுடர் இதே அளவுக்கு 1/3 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால டார்க் கொக்கோ பவுடராக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போதே நல்ல சாஃப்டாக இருக்கிறது தெரியும். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. க்ரீம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.